இதெல்லாம் பண்ணணுன்னா தலையெழுத்தா இதுவும் இந்த ஆளுக்கு. வேய் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் சேஃப்டி பண்ணுறேன்னு வேய், நம்மளுக்கு செட்டிங் பண்ணி தரேன்னு சொல்லிடுறேன். மயிரா பண்ணுவான். செட்டிங் பண்ணுறதா வெளியே போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம கிட்ட சேஃப்டி கேட்குறான்? என்ன அர்த்தம்? வெளியே யாரும் நம்மளை நம்பரா இருந்தாலும் அர்த்தம். ஆமாம், நீ தான் இருந்தாலும் நம்பி நிற்கிற. அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துறைன்னு அவன் பொண்டாட்டிகிட்ட கேளு, சொல்லும் கதையா. நைட்டு 12 மணிக்கு மேலே எவன் என்ன கதையை சொன்னாலும் நம்புற மாதிரி தானே இருக்கும். அப்போ உனக்கு எந்த கதையும் தெரியாது மலேசே. இப்போ என்ன ஊர் உள்ள கீரை ஒட்டி ஆள் ஆகணும், அதுக்கு அந்த ஆள் சப்போர்ட் வேணும் அதானே? அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் போலீஸ்ட்டை தூக்கி கொடுத்துடலாம். நீ தேவையில்லாமல் பேசினுக்கிற, அப்புறம் நான் எதாவது பண்ணிட்டேன். என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நாள் அவன் கூட தானே இருந்தோம், என்ன பண்ணா நமக்கு? இதோ இப்போ விட ரிஸ்க் எடுத்து 3.5 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறோம், என்ன பிரயோஜனம்? மலேசே, நீ ஒரு ஆள் தான் அந்த ஆளு முட்டு குத்துனுக்குற. எப்படியும் தடி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவான், மாட்டணும்னு வை, 2 பேர் லைஃபும் காலி. அதான் சொல்கிறேன், பின்னச்சிடலாம். என்னை மீறி எவனும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுண்ணே. போட. ஏய், நீ கையில் வச்சிருக்கிய ரைஸு, அதை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் உனக்கே தெரியாமல் எதனா கலந்து வச்சிருந்தாலும் உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்கிறா? விசாரிச்சியா? ஓ, குட்டான்ட்ட பேசிட்டேண்ணா, அது எல்லாத்தையும் பார்த்துக்குதான். வரும்போது வைக்கல பார்த்து தான் வரேன். உனக்கு கொஞ்ச நாள் ஐடியா சொல்லிட்டாரு. இந்த இடம் சேஃப்டி தானா, நம்மள மாரி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. தடியெலாம் அங்கே உள்ளே வரவே முடியாது. ஒரு தடி உள்ளே வருதுன்னு வையன், அது நான் சொன்னால் மட்டும் தான் நடக்கும். நோ, அதெல்லாம் நடக்காதுண்ணா. என்ன எங்கடா டொமேட்டோ சாஸு? நோ, நான் போகிறேன். உனக்கு டொமேட்டோ சாஸ் வந்துடும். ஏய், எனக்கு டொமேட்டோ சாஸ் வரணும். வந்துடும். இப்போ விட ரிஸ்க் எடுத்து 3.5 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறோம், என்ன பிரயோஜனம்?